வணக்கம். முதலில் என்னுடைய மகன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த எங்களுடைய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கும், தமிழ் உணர்வுள்ள அத்தனை இன உணர்வாளர்களுக்கும், எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களுக்கும், மற்ற ஏனைய எந்த கட்சி எந்த நடிகர் என்றில்லாமல் எங்களுடைய அத்தனை தோழமை மன்றத்திலிருந்தும் எங்களுக்காக குரல் கொடுத்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்திருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த தமிழ் உணர்வோடு கூடிய என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய தீர்ப்பை எதிர்பார்த்தோம். எப்படியும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்படும் என்பது, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை உச்ச நீதிமன்றம் நீக்கும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைய நிலை தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது தீர்ப்பு. ஆனால் ஒரு நல்ல தமிழ் மகனாக இந்த பிரச்சனையிலே என் மகன் சிம்பு இன்றைக்கு கொண்டு வந்திருப்பது ஒரு சரியான கவன ஈர்ப்பு. இன்றைக்கு இந்திய அளவிலே, உலக அளவிலே, உலக அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு தமிழ் உலகத்திலே தொன்று தொட்டு எத்தனையோ காலம் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இன உணர்வோடு, ஒரு தன்மான உணர்வோடு, தன்னம்பிக்கையோடு நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன். நான் எங்க வீட்டு வேலன் படத்திலே அவரை ஒரு முருக பக்தராக நடிக்க வைத்தேன். முருகன் என்று சொன்னால் தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளின் அருள் கொண்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக அவர் கொடுத்தார் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை பார்த்து தமிழகம் முழுவதும் எத்தனை கல்லூரி மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை தமிழ் இன உணர்வுள்ள பட்டாளம் போராடி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த உணர்வை நாங்கள் மதிக்கின்றோம். அதனால்தான் ஒரு மாணவர்களை போய், அதுவும் மதுரை, சங்கம் வளர்த்த மதுரை, அந்த மதுரை மண்ணிலே என் மகன் கேட்டதை போல ஏதாவது ஒரு நடிகனுடைய படம் பார்க்கறதுக்காக, சிம்பு படமா, இல்லை விஜய் படமா, இல்லை அஜித் படமா, இல்லை வேற எந்த நடிகர்களோட படம் பார்க்கறதுக்காக போன ரசிகர்கள் அடித்தா கூட பரவாயில்லைங்க சார், ஒரு தமிழ் இன உணர்வோட போராடின மாணவன் அடிக்கலாமா? காவல்துறை மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கேன் பையன் கேட்ட உடனே அந்த வார்த்தை. இன்னைக்கு இந்த தமிழ் இன உணர்வுக்காக போராடின மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர், நானும் ஒரு மாணவனாக இருந்து வந்தேன். அந்த மாணவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. என்னன்னா, எல்லாத்துலேயும் தமிழை அடிபட்டுக்கிட்டே இருக்கான். அடிபட்டு இது பண்ணி வந்துட்டான். இன்னைக்கு இதிலையும் நம்ம விழிச்சிக்கலன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்றுறது எல்லாருமே கஷ்டம். நேற்று என் பையன் சொன்னோன்னே எனக்கு அமெரிக்கா விசா இருக்குது 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறா தெரியுமா? சினிமா உலகத்தில் நடித்து டி ராஜேந்தரோட பையனா நேற்று அவர் பேசுகிறாருன்னா, டி ராஜேந்தர் பையனை எப்படி பேச முடியும்? ஊட்டி தமிழை அவங்க அப்பா வளர்த்தாருன்னு சொல்கிறாரு. அதை இருட்டடிப்பு பண்ணாதீங்க. பெற்ற பையனுக்கு சிலம்பரசன் பேர் வைக்கிறேன், பெற்ற பொண்ணுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வைக்கிறேன். ஹைதராபாத்ல இந்த பொண்ணு இந்த அறிக்கையை பார்த்தோன்னு ஓடோடி வருது. தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்பது தமிழ் இலக்கிய ஓடோடி வருகிறது. வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் நிக்கணும்னதும் 5 நிமிஷம், 5 மணிலேருந்து 5:10 வரைக்கும் நான் நின்ன என் மனைவி, மக்கள், என் மகள் தமிழ் இலக்கியா, சிலம்பரசன், என் மகன் குரலரசன். என்ன சொல்றேன், வைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க தான் தமிழை ஊட்டி வளர்க்கணும். நிலாவை காட்டி சோறு ஊட்டினா மட்டும் போராது. தமிழை சொல்லி சொல்லி, தமிழனா இருக்கும்போது நீ ஆங்கில கற்று சொல்லி எல்லா மொழி வேணா பேசுங்க. எனக்கு ஹிந்தி மாலுமே, மலையாளம் குறைச்சி அறியும், தெலுங்கு பாக தெலுசு, கன்னட சொல்ப கொத்து, எல்லா மொழி தெரிந்தாலும் ஆங்கிலம் எம்ஏ படிச்சிருக்கேன். என் தாய்மொழி தமிழ் மொழி. என் காலில் கல் விழுந்தா அம்மானு தான் கத்துவேன். தூக்கி போடுற ஒரு அம்மி, கத்துவியா மம்மின்னு? 1000 மொழியில் உள்ளவங்க பேசட்டும். தமிழன் உணர்வோடு இருக்கணும். ஒரு வீர விளையாட்டு, என்னுடைய பாரம்பரிய விளையாட்டு, இதை தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொன்று, உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் இந்த விலங்கியல் காட்சி பொருளை வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலேருந்து காளை மாட்டை பர்மனெண்ட்டாக அதை நீக்கி விட்டுருங்க. பண்டிகை காலத்துக்கு மட்டும் இதுக்கு கொடுக்குறீங்க திருத்தம். நீங்கள் நீக்கியிருந்தா இந்நேரம் வந்திருக்குமா இல்லையா? இது தீர்ப்பு வந்திருக்கும்ல. இன்னைக்கு தீர்ப்பு தாமதப்படுகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மத்திய அரசு தமிழனை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாடம். மத்திய அரசு போடுவது இரட்டை வேடம்.
இனி எதிர்காலத்தில் இந்த தப்பு தண்டாவுக்கு தமிழர்கள் கட்ட வேண்டும் லாடம். நிச்சயமாக நாம் ஒதுங்கி விடாமல் இருந்தால்தான் ஓடிக்கொண்டே இருக்கும் தமிழர்களின் உணர்வு என்னும் ஓடம். தமிழ் கடவுளாகிய முருகனை வணங்கி சூளுரைத்து ஏற்றுவோம் சூடம். அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என ஐயப்ப பக்தர்கள் கட்டுவது கருப்பு ஆடை. ஜல்லிக்கட்டு தடையதுக்கு என சொல்லி நாமும் கட்டுவோம் கருப்பு ஆடை. நம்மிடம் இருப்பது லட்சியம், நாம் வெல்வது நிச்சயம். நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு மத்திய அரசு சொல்ல வேண்டும் விடை. ஜல்லிக்கட்டுக்கு போடக்கூடாது தடை. அந்த முருகன் அருளால் தமிழ் கடவுள் அருளால் நாம் போடுவோம் வெற்றி நடை. திரட்டுவோம் தமிழர் படை அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன், உணர்வோடு கொடுக்குறேன். இந்த உணர்வை யார் பிரதிபலித்து போடுறாங்களோ என்னுடைய உணர்வையும் என் மகன் உணர்வையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழு ரசிகர் மன்றம் திருப்பூர்ல 1000 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வாயில கருப்பு துணி கட்டி போராடுறாங்க. மதுரையில் எங்களுடைய லட்சிய திமுகவுக்கு சிம்பு மன்றம் போராடுது, திருச்சியில போராடுது, தூத்துக்குடியில போராடுது, சிவகாசியில போராடுது, தஞ்சாவூர்ல போராடுது, அரியலூர்ல போராடுறாங்க, பாண்டிச்சேரியில போராடுறாங்க. ஒன்னே ஒன்று, ஒரு நேற்று சாயங்காலம் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கூட்டத்தை திரட்டோம்னா நாங்க களம் இறங்கினா என்ன பண்ணுவோம்? இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். நான் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கிறேன். நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி, மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எடுத்து போராடியவன். அம்மாவுடைய புரட்சி தலைவி பொன்மனச்செல்வி அம்மாவுடைய ஆட்சி காலத்தை எதிர்த்து போராடியவன். அவரை எதிர்த்து பருகூர் தொகுதியிலே போட்டி போட்டவன். இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவம். கலைஞர் கைது எம்ஜிஆர் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டால் போராடியவன் டி ராஜா. பாண்டி பஜார்ல தர்ணா பண்ணவன் டிஆர் தான். அம்மாவுடைய ஆட்சியில கலைஞர் கைது செய்யப்பட்டபோது சென்ட்ரல் ஜெயில் வாசல போய் காரை இடிச்சு உடைச்சுக்கிட்டு போராடினவனு இந்த தமிழ் மகன் டி ராஜேந்தர் தான். இவ்வளவுலாம் ஏன்? சட்டமன்றத்தில் அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எடுத்து மானபங்கப்படுத்துறப்ப அந்த அம்மாவுக்காக அனைத்து கட்சி கூட்டம் 25க்கு பேர் மட்ட ஊர்ல பேசுறவன் டி ராஜேந்தர் தான். தப்பு நடந்தா தட்டி கேட்கிறவன். பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக ராஜினாமா செய்த தமிழன். நான் என்னைக்குமே முழுநேர அரசியல்வாதியா வருவேன் சொன்னதே இல்லை. யாரோ தமிழ்நாட்டில் முதலமைச்சராவன்னு போட்டி போட்டப்பெல்லாம் நான் முதல்ல அமைச்சராவன்னு சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு 2017 இந்த பொங்கி எழுந்தக்கூடிய இந்த பொங்கல் கூட்டம் இது தமிழர்களின் பொங்கல். இது கொள்கைகளை குன்றாத தங்கங்களின் பொங்கல். இது கொள்கை சிங்கங்களின் பொங்கல், தமிழ் சங்கங்களின் பொங்கல் என இந்த சிங்கங்களை திரட்டி எடுப்பிருக்கான் என் மகன் சிம்பு. காலனா பாயும் கொம்பு, அதுகிட்ட இருக்கிறது கொம்பு. அதை அடக்கணும்னா வேணும் தெம்பு. அதை தான் சொல்றான் சிம்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய அடையாள சின்னம். இதுல இனிமே மத்திய அரசு சும்மா காட்டக்கூடாது. மோடி வித்த உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. 2 வருஷமா ஆடுறீங்க கண்ணாமூச்சி. அம்மா இருந்தா செய்வீங்களா? அதான் அந்த அம்மாவுக்கு சொன்ன சேலை கட்டின சிம்மன்னு. அம்மாவா என்ன? இந்த அம்மா இருந்தா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இத்தனை அதிமுக இருக்கும் போது அதுக்கு ஓட்டு மட்டும் எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு வேணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன கிள்ளுக்கீரையா? நாங்கெல்லாம் என்ன வேடிக்கை தெரியுதா? மோடி வாங்க மாட்டாரா? அதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அந்த அம்மா இருந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கம். ஆனா இப்ப மோடி உங்களை படுத்துறாரையா சிங்கம்? தேவையா? தேவையான்னு கேட்கிற. எல்லாரும் பேங்க பிடிச்சு பேசிட முடியாதுங்க. எல்லாரும் அரசியலுக்கு வந்துட முடியாதுங்க. எல்லாரும் எதிர்நீச்சல் போட்டுற முடியாதுங்க. எல்லாரும் துணிச்சலா பேசிட முடியாதுங்க. எந்த ஹின்ஸ் இல்லாம டி ராஜேந்தர் புள்ள பேசுறான். தா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயினாங்களே. புலி புலி வளர்த்த தமிழ் புலி. எங்க தமிழினத்தை எவன ஆக்க முடியாது பலி. சிவந்து விடும் எங்களது விழி. தமிழ்நாட்டிலே பிறக்கும் புதிய வழி. எங்களெல்லாம் யாரும் தீர்க்க முடியாது பழி. நாங்க குரல் கொடுப்போம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாக்கா அந்த மனு கூட வாங்க மாட்டீங்களா? ஒண்ணு மட்டும், தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை அடிச்சுலான்னு யாரும் மனப்பால் குடிக்க வேணாம். யாரும் காண வேணாம் கனவு. திராவிட பாரம்பரியத்தில் பேரறிஞர் அண்ணாவால் அண்ணாவின் அடுக்குமுறையை பார்த்து தமிழ் கற்றவன்.
திராவிட முன்னேற்ற கழகத்திலே, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பல்கலைக்கழகத்திலே படித்து வந்த அரசியல் மாணவன் டி. ராஜேந்தர் வித்தியாசமானவன். அண்ணாவின் ஆத்மாவையும் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மக்கள் திலகம், மாசற்ற திலகம், மாசறு செல்வம், மக்கள் திலகத்துடைய ரசிகனாயிருந்து எப்படி கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டு எம்ஜிஆர் வஞ்சிக்கப்பட்டாரோ, அந்த எம்ஜிஆர் அமர் நிக்கிறையா. இன்னைக்கு கலைஞரால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைச்சனா வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களால் பாதிக்கப்பட்டா கூட மன உடையில டிஆர் தமிழின பிரச்சனைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்றீங்க? நான் கேள்வி கேட்ட கேள்வியை 88 உறுப்பினர் வச்சுக்கூடிய திமுகவில் ஏன் சார் அஞ்சாம கேட்க முடியல? பெரிய வண்டி இருந்தா போராது, அதுக்கு ஒரு அச்சாணி வேணும். அச்சாணி இல்லைன்னா எந்த வண்டியும் ஓடாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நிச்சயமாக அண்ணாவுடைய ஆத்மா, எம்ஜிஆருடைய ஆத்மா, அம்மாவுடைய ஆத்மா எங்களை வழிகாட்டும். எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிகாட்டும். எங்களுடைய தம்பிமார்களை வழிகாட்டும். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு என் மகன் சிலம்பரசன் சிலம்பு மாட்டுக்கு இருக்கிறது கொழம்பு. நான் பெத்தெடுத்த மகன் தான் சிலம்பு. டி. ராஜேந்தர் ஒரு சுயம்பு. நான் பேச மாட்டேன், நான் ஓய மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் உறங்க மாட்டேன். நாங்க துணிய மாட்டோம், துணிஞ்சா குனிய மாட்டோம், பணிய மாட்டோம். இது அடங்காத கால. ஆம்பளையா இல்லைன்னாக்கா கட்டிட்டு போங்க சேலை. தட்டி கேட்கறதா எங்களோட வேலை. எங்க கிட்ட எல்லாம் நடக்காது. மாட்டை அடக்குவோம், மத்திய அரசை ஒடுக்குவோம். மாட்டை அடக்குவோம், மத்திய அரசை ஒடுக்குவோம். கேட்போம் கேள்வி. டபுள் டிராமாலாம் நடத்தாதீங்க. நீங்க தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை அடிச்சுலாம் நினைக்காதீங்க. திமுக அதிமுக அது ஒரு பக்கம், நடுவில் அண்ணாவால், மக்கள் திலகம் எம்ஜிஆரால், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட டிஆர், லட்சிய திமுக, காஞ்சிபுரம் கும்புடிபுண்டி இடைத்தேர்தலா அம்மாவால் அடைக்கப்பட்டு குரல் கொடுத்தவன் டிஆர், புதுக்கோட்டை தேர்தலால் அம்மாவால் அழைக்கப்பட்டு களமேறியவன் டிஆர். டி. ராஜேந்தர் பார்க்காத அரசியல் மேடையா? நான் பார்க்காத பொதுக்கூட்டமா? நான் பார்க்காத மக்களா? மெய்க்கு பிடிக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய கட்சியில் இருக்க அவங்களும் பிடிக்கட்டும் மெய்க்கு, நானும் பிடிக்கிற மெய்க்கு. தாக்கு பிடிக்கிறாங்களா பாருங்க, கேட்கிறேன் பாருங்க கேள்வி. நான் இது வரைக்கும் நான் முழு நேர அரசியல்வாதியா இறங்குவேன்னு சொன்னதில்லை. இந்த வருஷம் சொல்றேன். இன்னைக்கு என் பையன் போட்டிருக்கான் பிள்ளையார் சுழி, இறங்கிட்டேன். முருகன் மாறி என் புள்ள சிம்பு, என் சிம்புவை தமிழ் உணர்வு உள்ளவனா சிம்பு வளர்த்த சிம்புவுக்கு நான் ஃபாதர்யா. சிம்பு ரசிகர் மன்ற அத்தனை இளைஞனுக்கு நான் காட் ஃபாதர். திரட்டி காட்டுறேன். சிம்பு ரசிகர் மன்றங்கள் தான் சேர்த்து லட்சியம் உள்ள தம்பிமார்களை ஒரு மாநாடு கூட்டுறேன். கூட்டத்தை பாருங்க. எங்க வரக்கூடிய தேர்தல் களத்தில் இறங்குறோம். நாடாளுமன்ற தேர்தலையே இந்த மோடி அரசு எங்களுக்கு சொல்லட்டும் பதில். பார்ப்போம். கேட்டா நீங்க கேட்டுங்க. இந்த நடிகரும் போராட்டமாக இறங்குறதுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு. ஆனா சிலம்பரசன் தான் போராட்ட களத்துக்கு ஒரு நிறுத்திட்டு இருக்காரு. கேள்வி கேட்கறாங்கல்ல, ரெடி துணிஞ்சு போராட்ட களத்துல நேரடியா போராட்டம் தெரிவிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை என்னோட பார்வையில் நீங்க ஒரே சொல்ல தெரியுமா, இன்ற போதும் எரிது வைக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனை நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட தனித்தன்மையோட வளர்த்தேன். ஒரு எங்க வீட்டு படம் பார்த்தீங்கன்னா 400 அடி ஒரே டேக்கில் பேசணும், தமிழ் கற்றுக் கொடுத்தேன். என் பையனை ஒரு பேட்டியில் சொன்னோம், அதை கூட சில பேர் போட்ட ஊடகத்துக்கு நன்றி. எங்கள் அப்பா தமிழ்னா என்ன, தமிழ் உணவுணர்வுனா இங்கே என்ன அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் அழுதுட்டு அந்த வார்த்தையை பார்த்துட்டு என்னதான் தமிழ் என்ன உணர்வு ஊட்டினா கூட எத்தனை புள்ள சார் ஏற்றுக்குது?
இந்த ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்கணும் நான் சொல்லவே இல்லை சார். தாடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு தானாக கொடுத்த. இப்போ ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டு வேலை நடித்த மாதிரி இன்றைக்கி பாரு, நான் மதங்களே பார்க்க மாட்டேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா இன்ஷா அல்லா பிரைஸ் அலாட் சொல்கிறேன், அல்லலுயா சொல்கிறேன், ஆஞ்சநேயான்னு சொல்கிறேன். ஆனால் என் மகன் தமிழ் கடவுள்னு சொன்னான். ஏன்னா இந்த தமிழ் கடவுள் முருகன், அந்த தமிழ் முருகன்னு சொன்னால் சின்ன பையன் நினைக்கலாம் சார். அப்பனுக்கே பாடம் சொன்னவன் அந்த முருகன் தான். அதனால தான் சுவாமி சிவனுக்கே பாடம் சொன்னவன் முருகன் மாதிரி. என் பையன் சிலம்பரசன் என்னோட வயசில் சின்னவனாக இருக்கலாம், முருகன் மாதிரி சார். அவனோட தமிழ் உணர்வுக்கும் அவன் பின்னாடி வந்த என்னுடைய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தமிழ் உணர்வுக்கும் தலை வணங்குறேன் சார், தலை வணங்குறேன். அதுதான் சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழுக்கு, என்ன வாட வச்ச தமிழுக்கு, எங்கள் குடும்பத்தை வாட வச்ச தமிழுக்கு, என் மகனை வாட வச்ச தமிழுக்கு, என்ன மாதிரி நம்பியிருக்கு தமிழை நம்பி இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களை எல்லாம் வாட வச்ச என் தமிழுக்காக சிலப்பதிகாரன் பேர் வச்சேன், சிலம்புன்னு பேர் வச்சேன், சிலம்பரசன், குரலரசன்னு பேர் வச்சேன். என்னால் இலக்கியம் படைக்க முடியதோ இல்லையா, என் பெத்த மகளுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வச்சேன். நான் ஒரு தமிழ் இன உணர்வாளன். என்னோட உடம்புல இந்த வெட்டி ரத்தம் வெளியில் வேணா கூட குப்பு குப்புக்குன்னு அது போகிற தமிழ் கூட, அந்த ரத்தம் கூட தமிழ் 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 தமிழ், ஒவ்வொரு என்னுடைய ரத்தத்தின் ஒவ்வொரு குமிழும் கூட தமிழ் தமிழ் தமிழ்னு தான் சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய என்னோட உணர்வில் எனக்கு பிறந்த என் பையன், என் புள்ள இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுகிறான்னா, என்ன மாதிரியா என் பையனும் போடுவான் எதிர்நீச்சல். அப்படி என் பையன் மட்டும் இல்லை, என் சிம்பு ரசிக மன்றத்தை தோடணும், எதிர்நீச்சல் போடணும். நீ தமிழ்நாடு முழுவதும் காட்டிட்டான். எங்களுக்கு இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்குதா பாருங்க. ஐயா ரிப்போர்ட்டை பாருங்க. ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களால கூட்ட முடியுமான்னு பாருங்க. இன்னை வரைக்கும் என்னோட சிம்பு ரசிகர் மன்றத்து பசங்களை நீ அரசியல் களத்துக்கு வான்னு நான் கூப்பிட்டதில்லை. ஏன்னா நான் அடிப்பட்டு உதப்பட்டு ரத்தப்பட்டு நாங்கள் எத்தனையோ களத்தில் இறங்கி நகமத்துக்குள்ள பட்டனை கட்டிட்டு பட்டாலுமே வந்தாலும் போகிறோன்னு போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தால் கூட போனோம்னா. ஏன் ரசிகர் மன்றம் டிஆர் மன்றம் அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு சிம்பு மன்றத்து பசங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எல்லாம் ரத்தம், யாரு பெற்ற பிள்ளைங்களோ. ஆனால் அந்த பிள்ளைங்க அதான் அப்பா அப்பா அப்பான்னு இந்த காட்ஃபாதர்னு நினைக்க உள்ள அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும் தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் பசங்க ட்ரெயின் ஆகிட்டான். எங்களுடைய பசங்க எங்கள் ரசிகர் மன்றத்து போய் தயாராக இருக்கிறான், நாங்கள் சந்திப்போம். அதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு என் மகன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு உணர்வு கிடைச்ச வெற்றி. அரசியல் களத்திற்கு சிம்பு ரசிகர்களை திரட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்க? சிம்புவோட ரசிகர்கள் நான் தமிழ் இன உணர்வு வளர்த்தா அதை சிம்பு ரசிகர் ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. ஏன் மகனை கூட நீ அரசியல் நான் அரசியலில் நான் பட்ட பாடு எவ்வளவு. தமிழ்னு இவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன், இவ்வளோ போராட்டம் நடத்திருக்கேன். ஒன்று கேட்குறேன், எனக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்த பட்டம் என்ன? எம்ஜிஆர் ஏத்தியாரா அரசியல் பண்ண முடியுமா? அந்த அரசியல் பண்ண மாவீரன் டி ராஜேந்தர் என்ன பண்ணிட்டீங்க? பர்கூர் தொகுதியில் போய் குப்பனை சுப்பனை ஏற்று நிற்கல, முன்னாள் முதலமைச்சராக ஆகக்கூடிய தகுதி பெற்ற அம்மா ஏற்று அந்த தேர்தல் களத்தை போய் நின்ன இந்த துணிச்சல் உள்ளவனை காட்டுங்க, சொல்லுங்க. கட்டிய வீட்டை கலைஞர் இடிச்சார். கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு போராடின எனக்கு கொடுத்தது என்ன? இவ்வளவு காலமாக அரசியலில் போராடி இருக்கேன், எதிர்த்து 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 குரல் கொடுத்துருக்குற. என் பையனுக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி போராடி இருக்கிறாருன்னு. இங்கே போலிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஒரிஜினலுக்கு கொடுக்கறது இல்லை சார். அதனால அவரை அரசியலுக்கு நான் கூப்பிடல. காலம் நிர்ணயித்தால் கடவுள் நிர்ணயித்தால் சிம்பு கூட அரசியலுக்கு வரலாம். அது கடவுள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், சூழ்நிலை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வேற யாரும் என்ன கேட்கணும் கேட்டுக்கோ. சிம்புவோட ஒரு பொலிட்டிக்கல் அதே போல ஒரு முக்கியமான ஒரு போராட்ட அறிவிப்பு அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் நேற்று தான் முதல் முறையா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவிக்கிறது அந்த மாதிரி பண்றது நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஒரு முதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா வெளியிட்டிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம். அதில் முதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், சில பேருக்கு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், என்னோட தமிழ் இனத்துக்கு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு வளர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி சார் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இந்த அளவுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பொங்கலே ஒரு மகிழ்ச்சிகரமான பொங்கலா இந்த ஆண்டு இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வறட்சியான சூழ்நிலையில நம்ம விவசாயிகள்லாம் தவிக்கிறாங்க. அந்த விவகாரத்துக்கும் ஒரு தெளிவான முடிவெடுத்து இந்த மாதிரியான களம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா தமிழ்நாடு வறட்சி மாநிலமா இது பண்ணணுன்னு ஒரு தொலைக்காட்சியில் பேசினா கூட, நான் ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிகளை நிகழ்ச்சி பண்ண கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு அவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன்.
இன்றைக்கி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். என்னுடைய தஞ்சை மாவட்டத்தில் காவேரி வறண்டு போன காரணத்தால் இத்தனை விவசாயிகள் கண்ணீர் விட்டு பயிர் கருகுதுன்னு உயிரெலாம் கருகிக்கிட்டு இருக்குன்னு நான் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த ஆண்டு பொங்கல் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான பொங்கலாக இருக்குன்னு நினைக்கல. எங்களை பொறுத்து விவசாய குடும்பங்களுக்கு இல்லை. முழு நேரம்னா நீங்கள் உடனே 24 மணி நேரம் கையில் கொடி பிடிச்சிட்டாலேயோன்னு அர்த்தம் இல்லை. நான் வந்து ஏன்னு கேட்டால், நான் வந்து கட்சி நடத்தணும்னா நான் ட்ரம் அடித்து கச்சேரி நடத்தினா கூட நடத்துவேன், சினிமாவில் நடிப்பேன், பாட்டு பாடுவேன். இப்போ கூட இந்த மீட்டிங்கில் பேசுகிறப்ப இன்றைக்கி இன்னும் இப்போ ஈவினிங் போய் ஒரு பாட்டு பண்ணணும். நான் அடுத்தவனோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து வரைக்கும் அரசியல் நடத்தலை. நான் வந்து அதிக நேரம் முன்னெல்லாம் சினிமாவுக்கு 65%, 75%, பாலிடிக்ஸ் 25%. இனிமேலுக்கு ஓரளவுக்கு அதிக நேரம் பெரும்பான்மையினர் ஒரு 60% நேரம் அரசியலுக்கு முழு பணியாக இறங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுதான் அதோட கருத்து. அது வந்துங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்க, பெட்ரோல் டீசல் விலை உயர்வா குரல் கொடுத்துருக்கேன், காவேரி நீர் பிரச்சனையாக குரல் கொடுத்துருக்கேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா குரல் கொடுத்துருக்கேன், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக குரல் கொடுத்துருக்கிறேன். இப்படி மக்கள் பிரச்சனைகள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்.